ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புளிச்ச கீரை சட்னி பார்க்க போகிறோம். வாங்க எங்கள் பாட்டி எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க முதல்ல எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் சீரகம், தனியா போட்டுக்கலாம். இது ரெண்டுமே கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எங்கள் பாட்டி எப்படி பண்ணுறாங்கன்னு. இது எல்லாமே சேர்த்து வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் புளிச்ச கீரை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது சூடானதுமே இது மூணுமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு கொஞ்சம் அதில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வதக்கி வச்ச புளிச்சக்கீரையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், பூண்டு, அது கூடவே பெருங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் பூண்டு கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா அது கூடவே அரைச்சி வச்ச புளிச்சக்கீரை எடுத்து போட்டுக்கலாம். அது நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம புளிச்சக்கீரை ரெடிங்க. அவ்வளோதான். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். தேங்க்யூ. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.